சந்தோஷத்தை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தேடலாம். என்னம்மா ஏதோ பொருள் வீட்டுக்குள்ளே வச்சேன் காணாமல் போயிடுச்சு, அது தேடலாம் வாங்கங்கிற மாதிரி சந்தோஷத்தை தேடலான்னு சொல்கிறேன். சந்தோஷங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்டதாக அனுபவிக்கிற ஒரு விஷயம். அதை எப்படி போய் தேட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கரெக்ட். நீங்கள் சொல்ல வரதும் நினைக்கிறதும் கரெக்ட். சந்தோஷத்தை தேட முடியாது, சந்தோஷத்தை கண்டுபிடிக்கணும். என்னம்மா தெளிவாக குழப்பற அப்படின்னு தோணுதா? ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். சூப்பராக இருக்குது அவரோட அரண்மனை. அதாவது கோட்டை அரண்மனை அதெல்லாம் தாண்டி மிக பெருசு, பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே வேலைப்பாடுகள்லாம் பயங்கரமாக இருக்குது. அதில் அவர் சுற்றி சுற்றி வர்றப்பெல்லாம் அவருக்குன்னு இப்படி ஒரு அரண்மனைன்னு அவர் சந்தோஷப்படலாம். ஆனால் அவர் சந்தோஷப்படல. அதே மாதிரி அவருக்கு போர் படைகள், என்ன தளபதிகள், யார் வேணும், அமைச்சர்கள் எல்லாருமே நல்ல அறிவாளிகள், தத்துவம் வாய்ந்தவர்கள், எப்படி சொல்கிறது, அவங்க எல்லாத்துலேயுமே மேம்பட்டவர்களாக இருக்காங்க. சரி, அப்போனா ஒரு ராஜா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இந்த ராஜா சந்தோஷமாக இல்லை. எப்போ பாரு கவலையோடவே முகம் வச்சுருக்கார். ஒருவேளை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமானா இல்லை. அவர் ரொம்ப நேசிக்கிற, அன்பாக நடந்துக்கிற மாதிரி ஒரு குடும்பமும் இருக்குது. அப்புறமும் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கல. ஒருவேளை நாட்டோட வளம் கம்மியாயிடுச்சா, நாட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் இல்லையா அப்படின்னா இல்லை. நாட்டோட மக்கள் ராஜானா தான் உயிரையே கொடுக்குற அளவுக்கு பற்றும் பாசமும் மரியாதையும் வச்சுருக்காங்க. வளமும் இன்னும் 17-10 தலைமுறைகளுக்கு கூட வரும். அவ்வளோ வளங்கள் நிறைந்த நாடு தான். அப்புறம் ஏன்பா ஒரு ராஜாவுக்கு போய் கவலை அப்படின்னா அது அந்த ராஜாக்கே தெரிலங்க. உடனே நம்ம ஆன்றோர் சான்றோர் எல்லாம் அவையில் கூப்பிட்டா நமக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சான்றோர்களை வர சொல்லுவோம். நம்மளை பற்றி சரியாக தெரியாதவங்களை யாரையாவது வர சொல்லி நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்கே இருந்தோலாம் அழைச்சிட்டு வந்த சான்றோர்கள்ட்டெல்லாம் பேசுகிறான். யாருக்கும் இவருக்கு பதில் சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் ஒரு சான்றோர் வரார். அவர்கிட்ட வழக்கம் போல் எல்லா சான்றோர்ட்டையும் சொல்கிற மாதிரி என்கிட்ட எல்லா வளங்களும் இருக்குது, எனக்கு பெரிய அரண்மனை இருக்குது, படைபலன் இருக்குது, நல்ல மக்கட்செல்வம் இருக்குது, குடும்பம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லையே, நான் என்னையா பண்ணணும், ஏன் எனக்கு சந்தோஷம் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு புலம்புறார். உடனே அந்த சான்றோர் சொல்கிறாரு, சந்தோஷம் நீ நினைக்கிற மாதிரி வெளியில் கிடைக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கியா? சந்தோஷங்கிறது வெளியில் கிடைக்கும்னு நினச்சி தேடிட்டுருக்கிற பொருளாக இருந்தால் கண்டிப்பாக உனக்கு எப்போவுமே கிடைக்காது. இன்னும் உனக்கு என்னென்ன செல்வங்கள் என்ன கிடைத்தாலும்னால சந்தோஷப்படவே முடியாது மன்னா. சந்தோஷங்கிறது உள்ளே தேடணும். நீ உனக்குள்ளே தேடக்கூடியது. அது ஒரு பொருள் கூட இல்லை நீ தேடணும்னு சொல்கிறதுனால. அது உன்னுடைய மனநிலை. நீ சொன்ன பார்த்தியா, இதெல்லாம் இருந்தும் நான் கவலையாக இருக்கேன்னு நீ கவலையை தேடி தேடி போகிற. ஆனால் அந்த கவலைங்கிற மனநிலை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. நீ சந்தோஷங்கிற மனநிலையே தேடி போகல. உனக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை நீ கவனி. நான் எந்த சந்தோஷத்தை வச்சுட்டு நான் தொலைச்சிருக்கேன், இருந்தால் என்கிட்ட தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி விரக்தியாக சொல்கிறார். உடனே சான்றோர் சொல்கிறாரு, மாலை நேரம்லாம் நீ வெளியில் போகும்போது பறவைகள்லாம் அப்படியே கூண்டாக அப்படியே பறந்து போகும்போது, கூட்டத்தோடு அழகாக பறந்து போகும்போது நீ ரசிச்சது இல்லையா? ரசிச்சிருக்கேன். என்ன அழகாக ஒற்றுமையாக எல்லாம் போகுதுன்னு நினச்சிருக்கேன். அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறார். நீ பார்க்கும்போது ஒரு குழந்தை உன்னை பார்த்து சிரிச்சாவோ, அந்த குழந்தை அழகாக விளையாண்டுட்டு இருக்கும்போது நீ என்ன நினைப்ப? குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருன்னு. அதுதான் சந்தோஷம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம சந்தோஷத்தை தேடணும். சந்தோஷத்தை உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மனநிலையை நம்ம தான் தேடி போகணும். அது நம்ம கண்ணு முன்னாடி வராது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். அன்றையிலிருந்து மன்னருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? சந்தோஷங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம வெளியில் சந்தோஷம் கிடைக்கணும், என்ன செலவு பண்ணாவோ என்ன வாங்கினாலும் சந்தோஷம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து நம்மளே ரசித்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அன்று முதல் அவர் பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் ரசிக்கும்போது அது மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கிது. அப்போ இருந்து அவர் முகத்தில் இருந்த கவலைக்குறிகள்லாம் இல்லை. எப்பவும் முகம்லாம் மலர்ந்து சந்தோஷமாகவே இருக்கிறாரு அந்த மன்னர். இந்த கதை உங்களுக்கு உணர்த்திய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்கு அந்த சான்றோர் சொன்னது தான், சந்தோஷத்தை நம்ம எங்கேயும் தேடக்கூடாதுங்க, நமக்குள்ளதான் சந்தோஷம் இருக்குது. நம்ம மனநிலையை நம்ம தான் மாற்றணும். எப்பவும் ஏக்கமும் கவலையும் கோபமும் சலிப்பும் இல்லாமல் சந்தோஷத்தோடு இருக்கணும். முயற்சி பண்ணி பாருங்கள், எல்லாம் நம்மளை சேரும். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்டும் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.